வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டிங்கான சிலபஸ் என்ன அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து மெட்டீரியல் அப்படின்றதும் இதற்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மெட்டீரியல் தேவை அப்படின்ற நபர்கள் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ₹500 அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போது 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன டாபிக்ஸ், அதாவது சப் டாபிக்ஸாக உள்ளே இருக்குல்ல, இதை எல்லாமே தனித்தனியாக நம்ம மெட்டீரியல் அப்படின்றத எடுத்துருக்கோம். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்னால் லேன் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு 50 கேள்விகள், வேன் அப்படின்னா இதுக்கு தனியாக 50 கேள்விகள், ஒயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா இதுக்கு தனியாக வந்து ஒரு 50 கேள்விகள், டபிள்யூ லேன், இந்த ஒய்ஃபை, லேன் டெஸ்டிங், இது எல்லாமே தனித்தனியாக ஒரு டாப்பிக்கும் நம்ம வந்து மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு டாபிக் போட்டிருப்பாங்க, இப்போ லேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லேனுக்கு கீழே ஒரு 50 கேள்விகள் அப்படின்றது இருக்கும். அடுத்து வேன் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே 50 கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபாக இந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு பிடிஎஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். அடுத்து வந்து செகண்ட் யூனிட் வந்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு குட்டி டாப்பிக்கும் உள்ளே இருக்கிற எந்த டாப்பிக்குமே எதுவுமே வந்து A to Z எதுவுமே மிஸ்ஸே ஆகாது. ஸோ டோட்டலாக இது எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி டாப்பிக்கும் குட்டியாக ஹெட்டிங் போட்டு அதுக்கு தனியாக வந்து கொஷின்ஸ் அப்படின்றது அரேஞ்ச் பண்ணி நம்ம கொஷின்ஸ் அப்படின்றது எடுத்து தனியாக கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும், செகண்ட் யூனிட் முடிஞ்சிடும். இந்த மாதிரி 5 யூனிட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஆல்மோஸ்ட் ஒரு 5000 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது வந்து இதில் கொடுத்துரும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களால் ஒரு 5000 கேள்விகளுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு சிலபஸில் இருக்கிற எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற அனைத்து டாப்பிக்குமே நீங்கள் எந்த டாப்பிக்கு எதை தேடினாலும், எதை பர்டிகுலராக, அதாவது சாஃப்ட்வேர், இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்டது வரும். பட் நம்ம அந்த மாதிரி சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் மட்டும் கொடுக்கல. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஆஃபீஸ் டூல்ஸ்னால் ஆஃபீஸ் டூல்ஸ் இதுக்கு தனியாக ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு மெட்டீரியல் மீன்ஸ் டோட்டலாக மெட்டீரியல் இருக்கும். அதில் சப்ஹெட்டிங்காக இதை கொடுத்து ஆஃபீஸ் டூல்ஸ்னு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து அந்த சப்ஹெட்டிங்க்கு கீழே ஆஃபீஸ் டூல்ஸ் சம்மந்தமாக என்னென்ன வருதோ, என்னென்ன டாபிக்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருவோம். அடுத்த டாப்பிக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரியாக சப்டைட்டிலாக கொடுத்து தான் நம்ம வந்துட்டு மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவை இருக்கிற நபர்கள், இதற்கான எலிஜிபிள் இருக்கிற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டிகிரி தான் முடிச்சிருக்கணும். அது முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுங்க. மினிமமாக உங்களுக்கு 30,000 சேலரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 30லேருந்து 40 வரையுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் 40 கூட நெருங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எலிஜிபிள் இருக்கிற நபர்கள் தாராளமாக மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். தேவை இருக்கிற நபர்கள் கால் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.